உடையார் பாகம் 1 2வது அத்தியாயம். காவேரி ஜீவநதி இல்லை. இவ்வளவு நீண்ட பரப்பு கொண்ட சமவெளி மிகுந்த சோழ நாட்டில் மூளை முடுக்குகள் எல்லாம் இடையறாது பாயும்படியான ஒரு ஜீவநதி இல்லாதது பெரிய துக்கமே. சித்திரை மாத மத்தியில் காவேரி வறண்டு போகிறது. அடுத்த 3 மாதங்களுக்கு வெறும் மணலாய் கிடக்கிறது. நடுநடுவே எப்போதேனும் மழை பெய்தால் குட்டை போல சிறிது நீர் தேங்கி நிற்கிறது. மழை நாட்களில் காவிரியில் குளித்து குளித்து பழக்கப்பட்டவர்கள் காவிரியில் குளித்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் உடையவர்கள் வெயில் நாட்களில் ஊற்று பறித்து மொண்டு குளிப்பதால் மழை நாட்களில் பெரிய சிக்கலாகி விடுகிறது. இடுப்பளவு ஜலம்தான் என்று நம்பி காவேரியில் இறங்கி தாண்ட முடிவதில்லை. நடந்து கொண்டே இருக்கும் பொழுது 4 அடி ஆழம் சறுக்கென்று உள்ளே போய்விடுகிறது. பெண்களையோ சிறுவர்களையோ அல்லது மாடு கன்றுகளையோ நடத்தி போக முடியாமல் தவிப்பு ஏற்படுகிறது. காவிரியை உற்று பார்த்து கொண்டிருக்கிற எவரேனும் ஒருவர் ஒரு வழி சொல்லி கயிறு கட்டிவிட அந்த கயிற்றை பிடித்து கொண்டு தான் மக்கள் தாண்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அநேகமாய் எல்லா கிராமங்களிலும் எதிர்கரைக்கும் இக்கரைக்குமாய் கிராமத்து செலவிலேயே கயிறு கட்டியிருப்பார்கள். இந்த கயிற்றை நம்பிதான் அந்த பெண்கள் கூட்டம் இறங்கியிருக்கும். ஆனால் கயிறு பிடுங்கி கொண்டு போய் 3-4 நாழிகைகள் ஆகியிருக்கும். காவிரியின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே போவதை பிரம்மராயரின் உடம்பு உணர்ந்தது. ஏறி உட்கார்ந்திருந்த அவரின் குதிரை தவிப்பதிலிருந்து நன்கு தெரிந்தது. மும்முடி சோழ பிரம்மராயர் குதிரை உட்காரும் பகுதியில் தடவி பார்த்தார். 20 முழங்கயிறு சுருட்டி உட்காரும் இடத்தோடு கோர்க்கப்பட்டிருந்தது. பிரம்மராயர் ஆட்கள் எல்லோருமே இப்படி குதிரையில் கயிறு வைத்திருப்பார்கள். கால் வைக்கும் சேனத்திற்குள்ளே பெரிய கத்தி வைத்திருப்பார்கள். பிரம்மராயர் சட்டென்று அந்த கயிற்றுக்கட்டை கையில் எடுத்து பிரித்து உதறினார். சாட்டை போல சொடுக்கினார். அந்த கயிற்றின் மறுமுனை தொலைதூரம் போய் விழுந்தது. பிரம்மராயர் கவிழ்ந்த வண்டியை உற்று பார்த்தார். இருட்டில் 7 பெண்களும் ஒரு வண்டிக்காரனும் இருப்பது தெரிந்தது. ஒரு மாடு விடுவித்து கொண்டு வேகமாக கரையை நோக்கி நீந்தியது. இன்னொரு மாட்டிற்கு அடிபட்டிருக்க வேண்டும். அது எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் திகைத்து 4 பக்கமும் அலைந்து கொண்டிருந்தது. உருண்டு போன வண்டியை பிடித்து கொண்டு பெண்கள் கத்திக்கொண்டிருந்தார்கள். வண்டியின் சக்கரத்தை பற்றியிருந்தவர்களின் கால்களை வெள்ளம் பிடித்து இழுக்க அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள். மிகவும் சிரமப்பட்டு குதிரையை உதைத்து உதைத்து வண்டி நோக்கி பிரம்மராயர் திருப்பினார். திணறாதே, கரையேற வேண்டும் என்று நினைக்காதே. எப்படியாவது அவர்களை நோக்கி நாம் போய்த்தான் ஆக வேண்டும். குதிரையை விழாவில் மறுபடியும் உதைத்தார். எக்கி எக்கி மாட்டு வண்டி நோக்கி விரட்டினார். குதிரை ஒவ்வொரு அடிக்கும் மிகுந்த சிரமத்தோடு நகர்ந்து மாட்டு வண்டிக்கு அருகே வந்தது. மாட்டு வண்டிக்கு அருகே வந்ததும் கயிற்றை வீசி மாட்டு வண்டி மீது போட்டார். உடம்பில் கயிற்றை சுற்றி கொள்ளுங்கள், குதிரை நம்மை கரைக்கு இழுத்து போய்விடும் என்று சொன்னார். மாட்டு வண்டியின் இருபுறமும் இருக்கின்ற பெண்கள் கயிற்றை சுற்றி கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் தன் உடம்பில் கயிற்றை சுற்றி கொண்டு
பக்கத்தில் இருந்த மற்றொரு பெண்ணுக்கு கொடுத்தாள். அந்த பெண் கயிற்றை தன் உடம்பில் சுற்றி கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு கொடுத்தாள். கடைசியில் ஒரு பெண்ணுக்கு கயிற்றின் நீளம் போதாமல் போய்விட்டது. குதிரையின் சேணத்தை மறுமுனையில் கட்டி இறுக்கினார். அவர் இறுக்குகிற பொழுது இடது பக்கமாய் வண்டியை சுற்றி கொண்டு வந்த கமலக்கண்ணன் மெல்ல காலூன்றி குதிரை அருகே வந்தான். வண்டியை நிமிர்த்தப் போகிறீர்களா பிரம்மராயரே என்று கேட்டான். இல்லை, அது நமது வேலையில்லை. இவர்களை பத்திரமாக கரையேற்ற வேண்டும். 6 பெண்கள் கயிற்றை சுற்றி கொண்டார்கள். குதிரையை விரட்டி கரைக்கு ஓட்டிக்கொண்டு போய்விடலாம். வெள்ளத்தில் இறங்க பயன்படுகின்ற குதிரை கரைக்கு போக வேண்டும் என்றால் தரவென்று போய்விடும். ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு கயிறு போதவில்லை. வெள்ளம் ஏறிக்கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று புரியவில்லை. நீ அந்த பெண்ணை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து விடுகின்றாயா? பிரம்மராயர் கேட்க, சரி என்று கமலக்கண்ணன் தலையசைத்தான். மறுபடியும் கால் ஊன்றி ஊன்றி நடந்து அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு வந்தான். என்னை பிடித்து கொள்ளுங்கள் என்று கை நீட்டினான். அவள் பிடித்து கொள்ள பயந்தாள். மரக்கட்டையை பிடித்து கொண்டு ஊசலாடினாள். ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் இந்த ஊருக்காரன்தான். இந்த பக்கத்து நதியின் சுழல்கள் அனைத்தும் எங்களுக்கு அத்துப்படி. கவலை வேண்டாம், நான் உங்களை கரை சேர்த்து விடுவேன் என்று சொல்லி கமலக்கண்ணன் மெல்ல அவள் புறங்கையை பற்றி இழுத்தான். அவள் பயந்து கொண்டே கை நீட்டினாள். அவன் தோளை பற்றி கொண்டாள். அவள் வண்டியை விட்டதும் பிரம்மராயர் குதிரையை செலுத்தினார். அந்த பெண்களை கயிற்றை கெட்டியாக பிடித்து கொள்ள சொன்னார். குதிரை வேகமாக கரை நோக்கி போயிற்று. அவர்கள் கிட்டத்தட்ட நீரின் ஓட்டமாய் கரை நோக்கி பயணம் ஆனார்கள். கமலக்கண்ணனை பிடித்து கொண்டிருந்த அந்த பெண் அவனை இறுக பிடித்து கொள்ள வெட்கப்பட்டாள். அதே சமயத்தில் எப்படியாவது கரையேறிவிட வேண்டும் என்று அவஸ்தையும் பட்டாள். கமலக்கண்ணன் அவளை இழுத்து கொண்டு போக முடியாமல் திணறினான். சற்று ஆற்றோடு போனான். குதிரையின் பாதையிலிருந்து அவன் பாதை லேசாக விலகியது. இன்னும் நடக்க சரக்கென்று காலின் மீது மண் சறுக்கியது. யாரோ பெரியதாய் குழி பறித்திருக்க வேண்டும். மனிதர்கள் பறித்த குழியை காவிரி வெள்ளம் இன்னும் பெரிதாக்கி விட்டது. வினாடி நேரத்தில் தலைக்கு மேல் காவேரி ஓடிற்று. என்ன செய்வது என்று தெரியாமல் கமலக்கண்ணன் கையை உதறினான். அந்த பெண் ஐயோ என்று அலறினாள். பிரம்மராயர் திரும்பி பார்த்தார். கமலக்கண்ணன் எதேச்சையாக கையை உதற அந்த பெண் நீரில் அடித்து புரண்டு கொண்டு போனாள். கால் ஊன்றியபடி இருந்தாலும் அவளால் நிற்க முடியவில்லை. காவேரி நீர் அவளை நெட்டி நெட்டி தள்ளிக்கொண்டு போயிற்று. 3 நொடி நேரத்தில் அவள் கமலக்கண்ணனிடம் இருந்து வெகு தூரத்தில் இருந்தாள். குதிரையை கரையேற விட்டுவிட்டு குதிரையிலிருந்து எகிரி அந்த பெண்ணை நோக்கி பிரம்மராயர் தாவினார். வேகமாக நீந்தினார். நீரின் வேகத்தோடேயே போனார். அந்த பெண்ணை பிரம்மராயர் நெருங்க, அந்த பெண் விலக, அங்கு ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்தது. சட்டென்று எகிரி அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்தார். உனக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டார். தெரியாது, அந்த பெண் பதில் சொல்லிற்று. இருட்டில் முகம் தெரியாமல் குரல் மட்டும் இனிமையாய் காதில் விழுந்தது. பிறகு என்ன தைரியத்தில் இருட்டில் நதியில் இறங்கினாய்? காலையில் பொறுத்து வர வேண்டியது தானே. திரும்பு, என் முதுகை பற்றிக்கொள் என்று அவள் கையை பிடித்து கொண்டு முதுகை காட்டினார்.
அவள் முதுகை மெல்ல பற்றி கொண்டாள். இப்படி பற்றி கொண்டால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னையும் நடக்க விட மாட்டாய். இறுக பற்றிக்கொள். உன்னை நான் என்னோடு பிணைத்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வெக்கப்பட்டாய் என்றால் வாழ்க்கை முழுதும் வேதனைப்படும்படி நேரும். வெள்ளம் எங்கேனும் முள்புதரில் ஆளை சொருகிவிடும். சொருகிய முள்புதரில் இருந்து மனிதனை விடுவிப்பது மிகவும் கடினம். ஓநாய்க்கள் நீரில் இறங்கி கடிக்க துவங்கிவிடும். காவேரிக்கரை முழுக்க நீர் நாய்கள் உண்டு. நீர் நாய்கள் கடித்தால் நிச்சயம் மரணம். எனவே முட்டாள்தனமாக எதுவும் செய்யாமல் என்னை இறுக பிடித்துக்கொள் என்று முதுகு காட்டினார். அவள் எகிரி அவரை இறுக பின்னி கொண்டாள். பிரம்மராயர் மேல் துண்டால் அவளையும் தன்னையும் இறுக்கி முடிச்சு போட்டு கொண்டார். மணலில் கால் ஊன்றி நீரை கிழித்து கரை நோக்கி நடந்தார். நெஞ்சு ஆழம் இருந்த நீர் சிறிது நேரத்தில் சட்டென்று இடுப்புக்கு வந்தது. தொடை வரையில் ஜலம் போயிற்று. பிரம்மராயர் அவளையும் தன்னையும் பிணைத்திருந்த துண்டை உருவினார். அவள் இடக்கையை பிடித்து கொண்டு வா என்று கரையேறினார். வண்டியை இழுத்து வரலாமா என்பதற்காக திரும்பி பார்த்தார். நீ கரையேறு என்று சொன்னார். அவள் தொடையளவு ஜலத்தில் நடந்து போனாள். கரைக்கு அருகே போகும் நேரத்தில் சட்டென்று கரை ஆழமாகி விட்டது போலும். அவள் கழுத்து வரை நீரில் மூழ்கினாள். புரண்டாள். நீர் அங்கு சுழன்று இருந்தது. உள்ளே இழுக்கப்பட்டாள். மறுபடியும் வெளியே தள்ளப்பட்டாள். புரண்டு காவேரிக்கரை ஓரமாகவே போய் ஒரு முள் செடியை இறுக பிடித்து கொண்டாள். உதவி உதவி என்று பேயாய் கத்தினாள். பிரம்மராயர் கால் உதறி தன் கனத்த சரீரத்தை தண்ணீரில் சப்தமிழப் போட்டு அவள் சென்ற திசையை நோக்கி வேகமாக நீந்தினார். நீர் அவரையும் புரட்டியது. இழுத்து ஓரம் தள்ளியது. ஓரத்தில் கரையேற கால் வைத்தார். கால் சறுக்கி அவரை நடு நதிக்கு இழுத்து போனது. நீ என்ன செய்தாலும் நான் அதற்கு எதிர்ப்பதமாய் செய்வேன் என்பது போல எந்தவிதமாய் தப்பிக்க முயற்சித்தாலும் நதி அதை தடுத்தது. இம்மாதிரி செடிகள் நிரம்பிய கரையில் கால் வைத்து வழுக்கி சறுக்கி அடிபடுவதை விட படிகள் நிரம்பிய துறைகளில் கால் வைத்து ஏறிவிடலாம். பிரம்மராயர் கடினமாக முயன்று முள் செடிக்கு அருகே போனார். மிக கவனமாய் துணிவோடு முள் செடியை பிடித்து கொண்டார். அந்த பெண்ணிடம் அதை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று கத்தினார். அந்த பெண்ணுக்கு 30 வயது இருக்கும். அவள் அந்த முள் செடியை விடுவதற்கு பயந்தாள். நாம் அதிக நேரம் இங்கு நிற்க முடியாது. உங்கள் உடம்பெல்லாம் முட்கள் கீறி காயப்படுத்திவிடும். முள் புதரில் தான் பாம்புகள் பதுங்கி இருக்கும். தயவு செய்து கையை உதறிவிடுங்கள். நடு ஆற்றுக்கு போய்விடலாம். என் தோளை பிடித்து கொள்ளுங்கள். இங்கு படி எங்கிருக்கிறதென்று எனக்கு தெரியும். சற்றும் பயப்படாதீர்கள், அவர் கெஞ்சலாய் சொன்னார். அப்பொழுதும் அந்த பெண்மணிக்கு விட மனமில்லை. அவர் இழுக்க இன்னும் வேகமாய் முள்செடியை கட்டிக்கொண்டாள். ஓவென்று அலறினாள். என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? தொலை தூரத்திலிருந்து பல்வேறு குரல்கள் கேட்டன. பழமநேரி கிராமம் விழித்து கொண்டு தீப்பந்தங்களுடன் வருவது தெரிந்தது. தயவு செய்து கையை விடுங்கள் என்று பிரம்மராயர் அவள் தோளை பிடித்து இழுக்க, அவள் திரும்பி பயத்தோடு பிரம்மராயரை ஆற தழுவிக்கொண்டாள். பிரம்மராயர் அவள் இடுப்பை அணைத்தபடி,
கால் உதைத்து நதியின் நடுப்பக்கம் நகர்ந்தார். அந்த பெண்மணியின் முழு உடம்பும் அவர் உடம்பும் இறுக பின்னிக்கொண்டது. அவர் தன் கால்களை அசைப்பது கூட கடினமாக இருந்தது. அசைக்கின்ற போது அவளுடைய மெத்தென்ற உடம்பு மேலே பட்டது. அவர் இடதும் வலதும் கவனித்து கொண்டே ஒருங்கிணைந்து நீந்தி அவளை அணைத்தபடி மறுபடியும் கரை நோக்கி நகர்ந்தார். இந்த முறை காலடியில் பாறைகள் தென்பட்டன. இன்னும் நகர்ந்து போக செதுக்கப்பட்ட படித்தளம் தெரிந்தது. நின்று கொண்டார்கள். அங்கேயும் நீர் இழுத்தது. பாசி வழுக்கியது. மிக நிதானமாய் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி நடந்தார்கள். அடுத்த படியில் கால் வைத்தார்கள். கால் வைக்கும்போது மிக கவனமாய் 2 பேரும் ஒரே விதத்தில் ஊன்றினார்கள். அடுத்த படியில் கால் வைத்தார்கள். இம்முறையும் மிக கவனமாய் ஊன்றி நடந்தார்கள். இப்பொழுது 3/4 அளவு ஜலத்தில்தான் இருந்தார்கள். நீங்கள் கரையேறுங்கள். பிரம்மராயர் அவளை மெல்ல நகர்த்தினார். அவள் கரையேறினாள். பிரம்மராயரால் அடுத்த அடி அழுத்தி வைக்க முடியவில்லை. அந்த படியில் பாசி அதிகம் இருந்தது. அந்த பெண்மணி எப்படி மேலே நடந்து போனாள் என்ற ஆச்சரியம் எழுந்தது. பாசியில் கால் வைக்க ஊன்றுகின்ற கால் வேகமாக வழுக்கியது. என்ன செய்வது என்று தெரியாமல் பிரம்மராயர் நிற்க அவள் கீழே இறங்கினாள். புடவையை விளக்கினாள். ஒரு முனையை பிரம்மராயரிடம் கொடுத்தாள். இறுக பிடித்து கொள்ளுங்கள். அந்த படியில் அடர்த்தியாய் பாசி இருக்கிறது. ஒரு விரற்கடை அளவுக்கு சேர்ந்து தேங்கி நிற்கிறது. இது உபயோகப்படுத்தப்படாத படித்துறை என்று நினைக்கின்றேன். என் புடவையை இறுக்கி பிடித்து கொண்டு மேலே வந்து விடுங்கள். அவள் புடவையின் நுனியை தர அவர் வாங்கி கொண்டு படியில் கால் வைத்தார். அவள் முழு பலத்தோடு தோளில் புடவையை போட்டுக்கொண்டு அவரை இழுக்க முயற்சித்தாள். அவர் 3வது படியையும் 2வது படியையும் முதல் படியையும் தாண்டி மண்ணில் கால் வைக்கும் போது மரணத்திலிருந்து மீண்டு விட்டது போல ஒரு அயர்ச்சி உடனே படர்ந்தது. உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. சற்று நேரம் மரத்தை பிடித்து கொண்டு சாய்ந்து கிடக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவர் இடுப்பில் கை வைத்து மற்றவர்கள் கரையேறி விட்டார்களா என்று பார்த்தார். இருட்டில் எதுவும் தெரியவில்லை. தீப்பந்தங்களின் வெளிச்சம் செடிக்கிடையே தெரிந்தது. வாருங்கள், நாம் போவோம். அவர் பாதையை தேடி கரையோரம் போனார். எல்லா ஆற்றங்கரை ஓரமும் ஒரு ஒற்றையடி பாதை போகும். அந்த ஒற்றையடி பாதை எளிதில் கண்ணுக்கு புலப்பட்டது. அவர் நடக்க துவங்கினார். அவள் தொடர்ந்து வந்தாள். உங்கள் பேர் என்ன தாயே? ராஜராஜி. சிதம்பரத்திலிருந்து வருகிறீர்களா? இல்லை, என் ஊர் திருவக்கரை. என்ன, திருவக்கரையா? அவ்வளவு தொலைவில் இருந்தா வருகிறீர்கள்? ஆமாம். உங்களையும் குடிபெயரச் சொல்லி ஓலை வந்ததா? இல்லை, நான் குடிபெயர்வதற்காக வரவில்லை. பிறகு வரைபடங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். எதற்கு? கோவில் மண்டப வரைபடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவைகளை கொண்டு போய் தஞ்சையில் தர வேண்டும் என்று கட்டளை இருந்தது. இப்பொழுது வரைபடங்கள் எங்கே? அதோ குப்புற கிடக்கும் அந்த மாட்டு வண்டியில் வரைபடங்கள் இருக்கின்றன. பிரம்மராயர் திகைத்தார். அந்த மாட்டு வண்டி அங்குள்ள எல்லா உயிர்களையும் விட மிக முக்கியமான உயிராக அவருக்கு அந்த நேரம் தென்பட்டது. அத்தியாயம் 2 முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.